Hello business partner. நீங்க as a business partner-ஆ நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்க்கு கேண்டிடேட்டை ரெஃபர் பண்ணுவீங்க. அந்த கேண்டிடேட்டை எப்படி ரெஃபர் பண்ண போறோம் and ரெஃபர் பண்றதுக்கான லிங்கை எப்படி ஃபில் பண்ண போறோம் இது ரெண்டு தான் பார்க்க போறோம். சோ அந்த லிங்கை ஓபன் பண்றேன். உங்களுக்கு கேண்டிடேட்டோட டீடைல்ஸ் கேண்டிடேட்ல இருந்து கலெக்ட் பண்ண வேண்டியது ரெஸ்யூம். அந்த ரெஸ்யூமே PDF ஃபார்மட்ல இருக்கணும் அப்படின்றத கேண்டிடேட்டுக்கு மெயினா சொல்லணும். சோ அந்த லிங்கை ஓபன் பண்றேன் என்னென்ன டீடைல்ஸ் ஃபில் பண்ணனும்னு. ஓகே இப்ப கேண்டிடேட்டை ரெஃபர் பண்ற லிங்கை ஓபன் பண்ணிருக்கோம். அந்த லிங்க்ல என்ன டீடைல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்டோட நேம் நீங்க ஸ்டூடெண்ட் இருந்து கலெக்ட் பண்ண ரெஸ்யூம்ல இருந்து ஸ்டூடெண்டோட நேமை ஃபில் பண்ணணும். அடுத்து ஸ்டூடெண்டோட இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்டோட மொபைல் நம்பர் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் படிச்ச காலேஜ் நேம் அண்ட் டிகிரி, டிபார்ட்மெண்ட் அவர் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்காரு, பாஸ்ட் அவுட் இயர் எந்த வருஷம் படிச்சு முடிச்சிருக்காரு அண்ட் ப்ரிஃபர்ட் லொகேஷன் நம்மளோட பிரான்ச் ஆபீஸ்ல எந்த ஆபீஸ் வரணும்னு வில்லிங்கா இருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் தான் உங்களோட டீடைல்ஸ், அதாவது ரெஃபரி ஐடி உங்களோட பிசினஸ் பார்ட்னர் ஐடி, ரெஃபரி நேம் உங்க நேம், ரெஃபரி மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர், ரெஃபரி இமெயில் ஐடி உங்களோட இமெயில் ஐடி, பிசினஸ் பார்ட்னரோட இமெயில் ஐடி. மொதல் கொடுத்தது ஸ்டூடெண்டோட இமெயில் ஐடி, இப்ப கொடுக்கிறது ரெஃபரி உங்களோட இமெயில் ஐடி. அண்ட் மெசேஜ் ஸ்டூடெண்ட் மெசேஜ் ஆக்சுவலா. சோ ஸ்டூடெண்ட் பத்தி என்ன சொல்ல வர்றோம், ஆல்ரெடி அவங்க ட்ரைனிங் முடிச்சிருக்காங்களா, எதுவும் கோர்ஸ் படிச்சிருக்காரா அண்ட் என்ன பேஸ் பண்ணி அவர் இன்டர்வியூக்கு வர்றாரு அப்படிங்கிற டீடைல் உங்களுக்கு என்ன பேசியிருக்கீங்களோ அதை மெசேஜா டைப் பண்ணிடலாம். ஓகே அண்ட் இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு எரர் வருது. சோ இது என்னன்னா ரெஸ்யூம் கேண்டிடேட்டோட ரெஸ்யூமை அட்டாச் பண்ற இடத்துல. சோ இப்ப நம்ம ஒரு ரெஸ்யூமை அட்டாச் பண்ணலாம். என்ன ஃபைல் நேம் இருக்கணும்னு சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணும் போதே நீங்க PDF ஃபார்மட்ல ரெஸ்யூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கலெக்ட் பண்ண போறீங்க. ஓகே நம்பர் 1 அப்படி கலெக்ட் பண்ண ரெஸ்யூம் இப்ப எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மட் பாருங்களேன். சோ கேண்டிடேட்டோட ரெஸ்யூம் எப்படி இருக்க கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நியூமரிக், அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ங்கிறது டாட் கமா ஹைஃபன் இருக்க கூடாது. அண்ட் நம்பர் 2 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தவிர்த்து நம்பர்ஸ் 1 2 3 4 இருக்க கூடாது. அப்ப இந்த ஃபைல் நேம் சூஸ் பண்றேன் பாருங்க. இந்த ஃபைல் நேம் என்னவா இருக்கு, 73E இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நியூமரிக் நம்பர்லாம் சேர்ந்து இருக்கு. சோ அதனால என்னவாகுது அப்படின்னா இந்த ஃபைல் அட்டாச் ஆனா சப்போர்ட் பண்ண மாட்டேது. இப்ப ஃபைல் நேம் எடிட் பண்ண ஃபைலை சூஸ் பண்ண போறோம். இந்த எடிட் பண்ண ஃபைல் நேம் என்ன இருக்கு, வெறும் சிவபிரகாஷ் அந்த நேம் மட்டும் தான் இருக்கு. ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ நியூமரிக் நம்பர்ஸோ எதுவுமே இல்ல. இந்த ஃபைலை செலக்ட் பண்ணா இப்ப சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் ஆயிடும். சோ இதுல எரர் இருக்காது. ஓகே இப்படி சப்மிட் கொடுத்ததுமே உங்களுக்கு ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் வரும். சோ உங்களுக்கு ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன், எங்களோட யூனிக் இன்சார்ஜுக்கு ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் வரும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். மேபி ஒரு டெக்னிக்கல் எரர்ல உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் வரலன்னு சொன்னா நீங்க அப்லோட் பண்ண கேண்டிடேட்டோட மொபைல் நம்பர் மட்டும் எங்க இன்சார்ஜுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களே டேட்டாபேஸ்ல செக் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. சோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் கேண்டிடேட்டை தாராளமா ஆபீஸ்க்கு விசிட் பண்ண சொல்லலாம். ஆபீஸ் விசிட் பண்ணும்போது இந்த ரெஸ்யூமை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு மட்டும் வந்தா போதுமானது. சோ நெக்ஸ்ட் டேவே ஆபீஸ்க்கு வர சொல்லிடலாம் நீங்க. தேங்க்யூ.